ஜானி அன்னைக்கு ஆசிரமத்துல போட்ட பாம்னால முத்துவுக்கும் சிந்துவுக்குமே சேர்ந்தே அடிபட்டிருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல முத்து கண் வச்சு பார்க்கும்போதுதான் சிந்து இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. சிவா எட்டானுமே முத்துவை தன் சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிறாரு. முத்து மனசு கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சு அவருமே மும்பைக்கு போகாம முத்து கூடவே கேரளால கொஞ்ச நாளைக்கு ஸ்டே பண்ணிருப்பாரு. அப்ப முத்துவுக்குமே சமாதானம் சொல்றாரு. நம்ம என்ன பண்ணாலும் சிந்து திரும்ப வரமாட்டா, அதனால நீ இப்படி சோகமா இருக்காதுன்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்துறாரு. ஆனா முத்துவுமே என் வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டம் மட்டுமே இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. சிவா எட்டானுமே இப்ப முத்துக்காக ஒரு யானையெல்லாம் வாங்கி வளர்ப்பாங்க. எஸ்ஐமே இப்ப பென்னிங்கிற எம்எல்ஏ பார்க்க வந்திருக்காரு. ஆக்சுவலா இவரும் அவர் தங்கச்சியை சேர்ந்து தான் அந்த ஆசிரமத்தை பாத்துப்பாங்க. முத்து இறந்துட்டாருங்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஜானிக்கோ சிவேட்டானுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போதுதான் அவங்க ரெண்டு பேருமே மும்பைல பார்ட்னர்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா ஜானியோ சிவேட்டானுக்கே தெரியாம ட்ரக்ஸ் எல்லாம் கடத்திருப்பான். அதனால சிவேட்டானுமே பாகிஸ்தான் ஜெயில 5 வருஷம் இருந்திருப்பாரு. இதனால அவர் ஃபேமிலியவே தொலைச்சிருப்பாரு. ஜானியுமே இப்ப அவனோட ஷேர்னு சொல்லி 10 கோடி ரூபாய் கேட்கறான், இல்லன்னா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். சிவேட்டானா ஒரு பிசினஸ் எல்லாம் வித்துட்டு நிறைய பணத்தை ஒயிட் மணியா வச்சிருப்பாரு. அது எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான் செலவு பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு ஜானிக்கு என்கிட்ட இருந்து ₹1 கூட போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் சிவேட்டான் கதை முடிக்கிறதுக்காக அன்னைக்கு ஆசிரமல பாம்பு போட்டிருப்பான். அதனால ஜானிக்குமே 14 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும். இப்ப அவனுமே ஜெயிலுக்குள்ள இருந்தே சிவேட்டான் கதையை முடிக்க ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருப்பான். ஜானினால இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சிவேட்டானுமே இப்ப மும்பைக்கே போறதாவோ இதுக்கப்புறம் கேரளாக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்ப இருக்கிற ஆசிரமத்தை எம்எல்ஏவா இருக்கிற பென்னியோ அவர் சிஸ்டர் கிட்டே ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் பென்னியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி வைப்பாரு. சிவேட்டான் கோடி கணக்குல பணம் வச்சிருக்காருல, அப்படி அவர் என்னதான் பிசினஸ் பண்ணாருன்னு எஸ்ஐ கேட்கிறாரு. அதுக்கு எம்எல்ஏ அவருக்கு நிறைய சொத்துல இருந்தது, அதெல்லாம் வித்துதான் இந்த பணம் வந்துச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா எஸ்ஐக்குமே எம்எல்ஏ ஏதோ விஷயத்தெல்லாம் மறைக்கிறதா ஃபீல் பண்றாரு. இப்போ ட்ரஸ்ட்ல இருந்த பையனுமே எஸ்ஐக்கு கால் பண்ணி முத்துவுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க தேடி வந்திருக்கிறதா சொல்றாரு.